அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். தேர்தல் அறிவிச்சாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் சீட்டுக்காக என்னோட கட்சி நிற்கிறதுக்காக என்னென்னவோ பண்ணுறாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன்கிறாங்க. அந்த எதிரியவே பயன்படுத்தி தான் பதவி அடையணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலைகளை செய்யக்கூடிய வேட்பாளர்கள் நிறைய இருக்காங்க. இதெல்லாம் கலந்து கட்டுனது தான் அரசியல் அப்படின்னு நம்ம சுலபமாக சொல்லிடலாம். மகாபாரதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியலில் நடக்கிறது அதுதான். அது எப்பேற்பட்ட அண்ணன் தம்பியாக இருந்தாலும் பதவின்னு வரும்போது சத்தம் இல்லாமல் சச்சரவும் சண்டையும் இருக்கிறது தான் ஜனநாயக தேர்தல் முறையிலான அரசியல் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிற தொகுதி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கிள்ளியூர் தொகுதி. கிள்ளியூரில் நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வேட்பாளராக இருக்கக்கூடியவங்க பாமகவை கரெக்ட் பண்ணி நீ தேர்தல் நின்னா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஒரு டீல் போட்டு நடக்கிற சமாச்சாரம் தான் அந்த தொகுதி முழுக்க ஒரு பேச்சாக இருக்குது. அப்படி என்ன தான் அங்கே நடக்குது வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த கிள்ளியூர் தொகுதியை பொறுத்தளவு இது 1971 காங்கிரஸ் 5 முறையும் கடைசியாக இப்போ 4 முறை காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்குது. 2 தடவை இப்போ ராஜேஷ்குமாருங்கிறவர் தான் 10 வருஷமாக அங்கே எம்எல்ஏவாக இருக்கார். அவரு காங்கிரஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமாக 2 தடவை ஜெயிச்சிருக்குது. ஜனதா கட்சி 3 தடவை ஜெயிச்சிருக்குது. சுயேட்சை 1 தடவை ஜெயிச்சிருக்குது. இந்த சட்டசபை தொகுதியை பொறுத்தளவு ஒரு காலத்தில் 1952 1954 திருவாங்கூர் கொச்சி சட்டமன்றமாக அது இருந்திருக்கு. அப்போவும் காங்கிரஸ் தான் 2 தடவை இருந்திருக்கு. சென்னை மாகாண சட்டசபையாக 57 62 67 இருந்திருக்கு. அப்போவும் 3 தடவை இந்திய தேசிய காங்கிரஸ் தான் இருந்திருக்கு. இப்படி ஒரு வித்தியாசமான இந்த தொகுதி முழுக்க காங்கிரஸ் அல்லது தமாக அல்லது ஜனதா கட்சி இப்படியான ஒரு சூழல் தான் அங்கே இன்று வந்திருக்கே ஒழிய வேற எந்த கட்சிக்கு அங்கே வாய்ப்பில்லை. இங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவர் ராஜேஷ்குமார்னு சொன்னேன். அவர் 10 வருஷமாக தொடர்ந்து 2 தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. இப்போ காங்கிரஸ் அவருக்கு தான் சீட்டு கொடுக்க போகுது. ஏன் சீட்டு கொடுக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தான் சட்டமன்ற காங்கிரஸ் குழுவுடைய தலைவராக இருக்கார். அதனால அவருக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா தொகுதி முழுக்க பேச்சிருக்கு. அது மாற்று கருத்தும் இல்லை. இங்கே தொகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் தான் அதிகம். அது கிறிஸ்துவ மீனவர்கள் இருக்காங்களே அவங்க ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 60,000 ஓட்டுக்கு மேலே அவங்களது மட்டுமே இருக்குது. இந்த ஃபிஷர்மேன் கிறிஸ்துவர்களுக்கு அடுத்தது இருக்கிறது இந்து நாடார். அவங்களும் ஒரு அளவுக்கு அதுக்கு அடுத்தது இருக்கிறாங்க. இதில் கத்தோலிக்க மீனவர்கள்னு 60,000 பேர் இருக்காங்க. இவங்க வழக்கமாக காங்கிரஸ் ஓட்டு போடுறதையே வழக்கமாக வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், பிஜேபி வரக்கூடாதுங்கிறது ஒரே கொள்கை தான். எல்லாரும் ஒருமித்த கருத்தோட ஓட்டு போடுறதுனால தான் இங்கே தொடர்ந்து காங்கிரஸ் ஜெயிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற பேச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, தாவேகாவுடைய வருகை. தாவேகா வருகையினால கடற்கரை ஓரங்களில் இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ மீனவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாஸ் விஜய் கட்சிக்கு இருக்குது. தாவேகா விஜய்க்கு ஒரு பகுதி ஓட்டு போயிருச்சுன்னா காங்கிரஸ் இந்த தடவை ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதை விட தாவேகால குமரி மேற்கு மாவட்ட செயலாளர் சுபின், அவர் ஒரு கிறிஸ்தவ மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவர். சுபின் தான் வேட்பாளர்னு இப்போ அடித்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் தமிழர் இடையில வருது. நாம் தமிழர் ஹிம்லர் அப்படிங்கிறத இவர் வேட்பாளர். இவர் ரொம்ப யங்ஸ்டரு. இவர் கட்சியுடைய பேச்சாளரும் கூட. எப்படிப்பட்ட பேச்சாளர்னா, போன சமீபத்தில் நியூஸ் தமிழ் சேனல் ஒரு வாக்காளர்களுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துச்சு. அதில் அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்துக்கிறாரு. அதில் இந்த நாம் தமிழர் ஹிம்லர் நிறைய அவருக்கு டஃப் ஃபைட் கொடுத்து தண்ணி குடிக்க வச்சாரு அப்படிங்கிற ஒரு பேச்சுண்டு. அப்படிப்பட்ட ஒரு பேசி மடக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்கவர். இவர் நல்ல கிரவுண்ட் ஒர்க் இங்கே பண்ணி வச்சிருக்காரு. கிறிஸ்துவ மீனவர்கள் அதிகமாக இருக்கிறனால இவருக்கு அங்கே தனிப்பட்ட செல்வாக்கு நிறைய இருக்கு. அதனால இவர் ஓட்டுகளும் பிரியறது ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா கத்தோலிக்க மீனவர்களுடைய ஓட்டு ஃபுல்லாக இப்படி 3 விங்கனமாக பிரியறதுனால காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேஷ்குமார் அப்படியே ஜெயிச்சாலும் ரொம்ப சில இதில் தான் அவர் ஜெயிக்க முடியும். நெக் டு நெக்கு நிற்கிறதுனால இன்னொரு ஐடியா பண்ணுறாரு. எந்த மாதிரி ஐடியா பண்ணுறாருன்னா, எதிரணியில் இருக்கக்கூடியவங்க கிட்ட சில வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறதா இங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. அப்படி என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, என்டிஏ கூட்டணியில் இருக்கிற தமாக தனக்கு எதிராக போட்டிக்கிட்டதுன்னா நம்ம வெற்றி சுலபமாயிரும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறதா சொல்கிறாங்க. அதுக்கான காய்களை அவர் நகர்த்திட்டு வர்றதாகவும் தமாக அதிமுக எல்லாத்துலேயும் இதுதான் இப்போ பேச்சா இருக்குது. அந்த வகையில் பார்த்தா இவர் முன்னாள் எம்எல்ஏ ஜான் ஜேக்கப் அவருடைய மகன், இவர் ஸ்கின் டாக்டராக இருக்கார், நிவின் சைமன் பேர். அவரை சீட்டு கேட்க சொல்லிட்டு இருக்காரு. தமாகவுக்கு இந்த பகுதி சீட்டை ஒதுக்கிறதுக்கான கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி நிவின் சைமனுக்கு சீட்டு கொடுத்துட்டா அவர் வாங்கினார்னா
தமாக இங்கே ரொம்ப வீக்காக இருக்குது. ஏற்கனவே 2 தடவை தமாக நின்று தான் தோற்று போச்சு. அது ரொம்ப மோசமான தோல்வியை சந்திச்சுது. அதனால இந்த தடவை அவர் சீட்டு வாங்கினா கண்டிப்பாக நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அங்கே என்டிஏக்கு போகக்கூடிய ஓட்டெல்லாம் நம்மளுக்கு பெரும்பாலும் வந்துடும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறார். அதனால அவரை சீட்டு வாங்குறதுக்கு ஒரு நிர்பந்தம் கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. தமாகாவில் போன தடவை போட்டியிட்டவர் குமாரதாசுடைய மகன் ஜூர்தேவுங்கிறவர், அவர் இப்போ திமுகவில் தான் இருக்கார். அந்த அளவுக்கு தமாக பலகீனமாக இருக்குது. ஆனால் இங்கே சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இமாக்கா நிற்காம அதிமுக நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முழுக்க டஃப் ஃபைட் இல்லை, ரொம்ப சுலபமாக அதிமுக ஜெயிச்சிரும். இது வரைக்கும் அதிமுக வென்றெடுக்காத தொகுதி புதுசாக ரெட்டைகளை நிற்கும் போது ஈஸியாக ஜெயிக்கலாங்கிற ஒரு பகுதி. இன்னொன்று, அதில் இருக்கக்கூடிய குமரி மேற்கு மாவட்டம் மேடிஸ் லில்லி தான் அநேகமாக வேட்பாளராக வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக இருந்தவங்க விஆர்எஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. முதல்ல காங்கிரஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அதிமுகவுக்கு வந்திருக்காங்க. முனைவர் பட்டம் வாங்கின நல்லா படித்தவரும் கூட. அதனால் மக்களோட நல்ல தொடர்பில் இருக்கிறதுனால, களத்தில் இருக்கிறதுனால இவருக்கு சீட்டு கொடுத்தா அதிமுக நின்றுதுன்னா அதிமுக ஜெயிச்சிடலான்னு சொல்கிறாங்க. அதுக்கான காய்களும் அங்கே நகர்த்தப்பட்டு இருக்கு. ஆனால் இது தலைமைக்கு எட்டுமா, எடப்பாடி பழனிசாமி எட்டுமா, அதிமுகவில் என்ன முடிவு பண்ணுவாங்க? ஏற்கனவே சிட்டிங்கில் போட்டி போட்டுகிட்டே இருக்கிறதுனால தமாகவுக்கே கொடுப்பாங்களா? தமாக கொடுத்தா அநியாயத்துக்கு இது போயிடும். சரி, பாஜகவில் கொடுக்கலான்னா பாஜகவிலையும் ஒரு அளவுக்கு ஆளுங்க இருக்காங்க தான். ஆனால் பாஜக கொடுத்தா இன்னும் மோசமான இதுக்கு போகும். பாஜகவோ தமாகவோ நின்றுச்சுன்னா ராஜேஷ்குமாருக்கு ரொம்ப சுலபமாக வெற்றி ஆகிடும். அப்படிங்கிறதுனால தான் அதிமுகவுக்கு இந்த சீட்டை கொடுங்க. அதுலேயும் கிளாடிஸ் லில்லிக்கு கொடுத்தா ரொம்ப சுலபமாக ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இந்த தொகுதியை பொறுத்தளவு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, இது தமாகவுக்கு போகுமா, அதிமுகவுக்கு போகுமா? அதிமுகவுக்கு போனால் வெற்றி உறுதி, தமாகவுக்கு போனால் ராஜேஷ்குமார் காங்கிரஸுக்கு வெற்றி உறுதி. 2வது தடவை இல்லை, 3வது தடவையுமே அவர் காங்கிரஸ் எம்எல்ஏ ஆயிடுவார், சட்டசபை குழு தலைவராகவும் ஆயிடுவார். அப்படிங்கிற பேச்சு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. என்ன செய்ய போகுது என்டிஏ தலைமை? தமாகவுக்கே சீட் ஒதுக்கி ராஜேஷ்குமாரையே எம்எல்ஏ ஆக்குவார்களா, இல்லை அதிமுகவில் கிளாடிஸ் லில்லிக்கு சீட்டு கொடுத்து ஃபைட் கொடுப்பாங்களா? என்ன நடக்குமோ அது என்டிஏ கூட்டணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தான் வெளிச்சம். எல்லாமே இன்னும் சில நாட்களுக்குள்ள தெரிஞ்சிடத்தான் போகுது. அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.